கூலும்ஸ் லா யார் சொன்னாங்கன்னா கூலுமோட லான்றதுனால தான் இந்த கூலும்ஸ் லான்னு பேர் வச்சாங்க. 1786ல் deduced the expression for the force between two stationary point charges in vacuum or free spaceல உள்ள 2 point charges. எப்படின்னா 2 point charges வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு Q1 இது, இந்த இடத்துல Q2 இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பேராக்குள்ளே போகலாம். வேக்யூமில் வந்து 2 பாயிண்ட் சார்ஜஸும் ரெஸ்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்குவோன்னு சொல்கிறாங்க. அண்ட் செப்ரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆர், அதை பார்த்தோம் இல்லையா. இப்போ டிஸ்டன்ஸ் ஆரில் தான் அதை தள்ளி வச்சுருக்கோம். Q1ஐயும் Q2வையும் தள்ளி வச்சுருக்கோம். எப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆரில். அப்புறம் அக்கார்டிங் டு கூலும் த ஃபோர்ஸ் ஆன் தி பாயிண்ட் சார்ஜ் Q2 எக்ஸர்டட் பை த அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து Q2ஓட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸர்டட் பை த, அதாவது Q2வில் நடக்கிற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா Q1ஆல் ஏற்படும். எதனாலனா கூலும் எப்பயுமே லைக் சார்ஜஸ்ன்றப்ப என்ன சொல்லியிருக்காங்க, லைக் சார்ஜஸ்ன்றப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ரிப்பல் ஆகும். ரிப்பல் மீன்ஸ் ஒன்று ஒட்டி இருக்காது. இதே அன்லைக்காக இருக்கும் போது ரெண்டும் எப்படின்னா அட்ராக்ட் ஆகி ஒரே இடத்துல வந்துடும். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு Q2 வந்து ப்ளஸ் சார்ஜுன்னு தானே கொடுத்துருக்காங்க, Q1ம் ப்ளஸ் சார்ஜ் தான். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரிப்பல் ஆகுது. அப்போ Q2ஓட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா Q1ஆல் தான் ஏற்படும்ன்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த Q2வில் உள்ள ஃபோர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். எதனாலனா Q1ஆல் அது வந்து ரிப்பல் ஆகப்படுது. ஸோ ப்ளஸ்ன்றது வந்து ரெண்டும் வந்து லைக் சார்ஜஸ், ஸோ ரிப்பல் தான் ஆகும், விலகி தான் போகும். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சைடு தான் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் வந்து எப்படி சொல்லுவோம்னா 2-1, அதாவது ஃபோர்ஸ் ஆன் 2 வந்து எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு 1ஆல் ஏற்படும். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃபோர்ஸ் வந்து எப்படின்னா 2வில் ஏற்படுற ஃபோர்ஸ் வந்து எதனால் இருக்குன்னு சொல்லணும், 1ஆல் தான் ஏற்படும்ன்றதை தான் அவங்க இந்த எக்ஸ்ப்ரெஷனில் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இதை பார்ப்போம், அதனால் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா F21 இஸ் ஈக்குவல் டு K. இந்த கூலும் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ சிசின்னு போட்டுக்கேன். அடுத்து Q1 Q2ன்றது என்னென்னா நம்மளுக்கு Q1 Q2 என்னென்னா சார்ஜஸ். ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த Q1 அண்ட் Q2வாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த Q1 Q2க்கு கீழே இருக்கிறது என்னென்னா டிஸ்டன்ஸு. டிஸ்டன்ஸ் எப்பயுமே எப்படி இருக்குன்னா கூலும்ஸ் லால ஸ்கொயராக இருக்குது. ஸோ ஓகேவா, ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. இது என்னதுன்னு கேட்டால் யூனிட் வெக்டார். ஓகே, ஆர்ன்றது வந்து இந்த மாதிரி ஆருக்கு மேலே கேப் போடும்போது அது என்னன்னு சொல்கிறோம், யூனிட் வெக்டார்னு சொல்கிறோம். அதுவும் எப்படின்னா 1-2 ஆப்போசிட்டாக தான் இருக்கும் ஃபார் த ஃபோர்ஸு. ஓகேவா, எழுதும் போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்க, டைரக்டட் ஃப்ரம் சார்ஜ் Q1 to Q2, K is the proportionality constant, ஸோ இட் இஸ் த கூலும்ஸ் கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம பார்த்த அதே டயக்ராம் தான் இங்கே யூனிட் வெக்டாரை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். சார்ஜஸ் ரெண்டும் என்னது ப்ளஸ் சார்ஜ், அதனால தான் ரிப்பல் ஆகுது. இவ்வளோ தான் கூலும்ஸ் லா. ஸோ கூலும்ஸ் லான்றது வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். தேங்க்யூ.